வெல்கம் டு இ சேவை. இது நம்ம இனிய சேவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னவென்றால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது தான். நீங்கள் டிஎன்இஜிஏ போர்ட்டுகளை போயிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அண்டு கேப்ஸா போட்டு நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெமோ ஓப்பன் ஆகும். அது க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தோன்னா அந்த அப்ளிகேஷன் இருக்கும். உங்களுக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே ஒரு டெமோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தோடனே உங்களுடைய ஆதார் நம்பர் அதில் போடுங்க. ஐ மீன் கஸ்டமர் இப்போ கேண்டிடேட்டோட உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயின் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஆதார் நம்பர் போட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி சப்போஸ் ஆகியிருந்தால் உங்களுக்கு கீழே அந்த ஆப்ஷன் கேட்கும். இல்லைனா உங்களுக்கு பே சென்ட்ரி வேலிடிட்டி அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். அப்படி கேட்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புதுசாக கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது எப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு பின்னாடி தான் உங்களுடைய ஒவ்வொரு அப்ளிகேஷனும் உங்களுக்கு எலிஜிபிள் எடுத்துக்கும், இல்லைன்னா எடுத்துக்காது. நீங்கள் அதை மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன பின்னாடி உங்களுடைய ஆதார் நம்பரு அதில் போடுங்க. ஓகேங்களா? 12 டிஜிட்டில் இருக்கிற ஆதார் நம்பர் போட்டுட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா செல்வனா செல்வ திருமதி உங்களுக்கு வரும். இப்போ 18 வயசுக்குள்ளே இருந்தால் செல்வன் வரும். செல்வன் போட்டுருங்க. செல்வன் போட்டுட்டு அப்ளிகேஷன் நேம் என்ன பேரோ அந்த நேம் வந்து நீங்கள் வந்து போட்டுருங்க. ஓகேங்களா? இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதே உங்களுக்கு தமிழ் வந்து டைப் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? தமிழ் வந்துடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து போடுற மாதிரி வரும். ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ ஆதார் கார்டில் அந்த டேட் ஆஃப் பர்த் அதில் போட்டுருங்க. ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு முன்னாடி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபாதர் அன்மேரிடு வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலினம் வந்து மேல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா திருமணம் அன்மேரிட் போட்டிங்க, கீழே ஃபாதர் போட்டிங்க. ஃபாதர் நேம் வந்து அதில் போடுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஃபாதர் நேம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க. ஃபாதர் நேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் டைப் பண்ணிட்ட உடனே நெக்ஸ்ட்டு ரைட் சைடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதே உங்களுக்கு தமிழ் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தமிழ் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதர் நேம். ஓகேங்களா? மதர் நேம் கேட்கும். மதர் நேம்னா அம்மா நேம். மதர் நேம் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு கேண்டிடேட் பேர் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் வரும், ரைட் சைடு தமிழில் வரும். இங்கே அதே மாதிரி உங்களுக்கு ஃபாதர் நேம் அதே மாதிரி தான், மதர் நேம் அப்படி தான். ஓகேங்களா? நீங்கள் ஃபாதர் நேம் போட்டு பின்னாடி நீங்கள் மதர் நேம் போட்டுருங்க. ஓகேங்களா? மதர் நேம் அதே மாதிரி இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து டைப் பண்ணிக்கிங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மதம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்தா முஸ்லீமா கிறிஸ்டினா நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதி கம்யூனிட்டி இருக்கும். அது கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி தேவையில்ல. இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வேலை, ஏன்னா என்ன பண்ணுற வேலை செய்கிறாங்க ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் ஃபார்மர் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஃபார்மர் கொடுத்துட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா தற்போதைய முகவரி, உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன முகவரி அட்ரஸ் இருக்குங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட், தாலுகா அண்ட் கிராமம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்படி அது கீழே வந்தீங்கன்னா தாலுகா. ஓகேங்களா? தாலுகா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்ட பின்னாடி உங்களுடைய ரெவன்யூ வில்லேஜ் கேட்கும். உங்களுடைய ரெவன்யூ வில்லேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஊருன்னு சொல்லிட்டு இருக்கும். அது போட்டுருங்க. ரெவன்யூ வில்லேஜ் போட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா நிர்வாக அலகு இருக்கும். ஓகேங்களா? அந்த நிர்வாக அலகுனா உங்களுடைய யூனியன் வரும். பார்த்துக்குங்க. யூனியன் எந்த யூனியன் உங்களுக்கு வருதோ அந்த யூனியன் வந்து நீங்கள் போட்டுருங்க. போட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் நேம் அண்டு நம்பர் கேட்கும். ஓகேங்களா? ஸ்ட்ரீட் நேம் என்ன ஸ்ட்ரீட்டு நீங்கள் என்ன ஸ்ட்ரீட்டில் இருக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரீட்டில் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஆதார் கார்டு எப்படி இருக்குறதோ அதே மாதிரி அட்ரஸ் போட்டுருங்க. ஓகேங்களா? போட்டு பின்னாடி பிளாக் நம்பர் உங்களுடைய வீட்டு அட்ரஸ் நம்பர் என்ன இருக்குதோ அது போட்டுருங்க. போட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஞ்சல் பின்கோடு நம்பர் இருக்கும். பின்கோடு நம்பரு நீங்கள் வந்து போட்டுருங்க. ஓகேங்களா? போட்டுட்டு பின்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்டு நம்பர் என்ன வார்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த வார்டு நம்பர் போட்டுருங்க. கீழே வந்து உங்களுடைய பேர் போட்டுட்டு கீழே வந்து டோர் நம்பர் போட்டுருங்க. போட்டுட்டு பின்னாடி அதுக்கு கீழே பார்த்தோன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொலைபேசி எண் நம்பர் மட்டும் கொடுத்துருங்க. ஓகேங்களா? மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்துடும் 4 டிஜிட்டில். அந்த ஓடிபி நீங்கள் வந்து போடுற மாதிரி வரும். ஓகேங்களா? இமெயில் ஐடி தேவையில்லை, விருப்பம் தான் போட்டுருங்க. இமெயில் ஐடி இல்லைனா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை
பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அந்த தொலைபேசி நம்பர் மட்டும் போட்டு உங்களுக்கு ஒரு 4 ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பர் மட்டும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓடிபி கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு 60 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். மேபி ஒரு சில பேர்த்துக்கு வந்து டவர் ப்ராப்ளம் இல்லை அது மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு வராமல் இருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த 4 டிஜிட் நம்பர் வரும். அந்த 4 டிஜிட்டல் நம்பர் வந்த உடனே நீங்கள் வந்து ஓடிபி போட்டுருங்க. ஓகேங்களா? ஓடிபி போட்டோடனே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் கேட்கும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் ஓடிபி கேட்கும். அதில் கன்ஃபார்ம் ஓடிபி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆயிரும். ஓகே ஆனோடனே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் அந்த ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து அந்த கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகே அண்டு கேன்சல் கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்தோன்னே உங்களுடைய கேன் நம்பர் அதில் வந்து மென்ஷன் ஆகி வந்துடும். ஓகேங்களா? கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கேன் நம்பர் அதில் வந்துடும். ஓகேங்களா? கேன் நம்பர் வந்த உடனே நீங்கள் வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட்டுக்கு இல்லை மற்ற எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு. அதனால் நீங்கள் அதை வந்து ப்ரொசீடு கொடுத்துருங்க. ப்ரொசீடு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட்டோட அப்ளிகேஷன் வந்துடும். வந்தோடனே நேட்டிவ் பை பர்த்து, ஏன்னா நீங்கள் இப்போ பர்த்து கொடுக்கலாம், இல்லை நேட்டிவ் பை உங்களுடைய வில்லேஜ் கொடுக்கலாம். நீங்கள் நேட்டிவ் பை பர்த்து கொடுத்துட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஃபில் பண்ணது தான். நேட்டிவ் சர்டிஃபிகேட் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்தோடனே நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே நீங்கள் அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்லோட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அது மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்டு போட்டு அந்த கஸ்டமர் சைன் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஒன்றாவது ஆப்ஷன் அப்லோட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்த உடனே கீழே வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷன் கொடுக்கும்போது ஆட் ஆயிரும். ரெண்டாவது பார்த்தோன்னா எனி அட்ரஸ் ப்ரூஃப், நீங்களுடைய ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது ஆப்ஷனில் கொடுத்த உடனே கீழே அப்லோட் ஆயிரும். மூணாவது ஆப்ஷன் பார்த்தோன்னா பர்த் சர்டிஃபிகேட், அந்த ஸ்டூடெண்ட்டோட பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது கொடுத்துட்டு நீங்கள் அப்லோட் கொடுத்தோன்னே கீழே வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா? நாலாவது ஆப்ஷன் பார்த்தோன்னா செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம், நீங்கள் ஒன்று பிரிண்டட் போட்டு சைன் போடுவீங்களா ஸ்டூடெண்ட்டு, அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொடுத்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துடும். ஓகேங்களா? கீழே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிரும். நீங்கள் வந்து எனி அட்ரஸும் இன்னொன்று கூட நீங்கள் ஸ்மார்ட் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்மார்ட் கார்டு அப்லோட் பண்ணுறோம். தேவை இருந்தால் ஸ்மார்ட் கார்டு அப்லோட் பண்ணிக்குங்க, இல்லைனா தேவைன்னா விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் தான். கொடுத்துட்டு ஓகே பண்ண உடனே மேக்கே பேமெண்ட் கேட்கும். அது கிளிக் பண்ண உடனே ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிரும். அதை அக்ரி கொடுத்து மேக்கே பேமெண்ட் கொடுத்துருங்க. மேக்கே பேமெண்ட் கொடுத்தோடனே யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.